ஸ்ரீ காசி காண்டம் 75ஆம் அத்தியாயம். திரிலோச்சனத்தின் வெளிப்பாடு. குறிப்பு: திரிலோச்சனம் லிங்கங்களில் பழமையானதும் மிகவும் பிரபலமானதுமான ஒன்றாகும். அதன் ஆலயம் திரிலோச்சன கட்டத்திற்கு சற்று மேலே உள்ளது. அகஸ்திய மாமுனிவர் கூறினார்: விசாகரே, பெரும் பாவங்களை நீக்கும் ஓங்காரத்தின் கதையை கேட்ட பிறகு எனக்கு முழு திருப்தி ஏற்படவில்லை. திரிவிஷ்டபரின் கதையை கேளுங்கள். ஆறுமுகம் கொண்டவரே, மிகவும் புத்திசாலியே, தேவர்களின் இறைவன் தேவிக்கு உரைத்த திரிலோச்சனரின் மிகவும் தகுதியான வெளிப்பாடு எவ்வாறு இருந்தது? ஸ்கந்தன் கூறினார்: முனிவரே, சோர்வை போக்கும் கதையை, திரிவிஷ்டபரின் கதையை நான் உரைப்பேன். அது பகவானால் உரைக்கப்பட்ட விதத்தில். அந்த பீடத்தை புனித ஸ்தலம் பிரஜம் என்று அழைக்கிறார்கள். அங்குள்ள லிங்கம் திரிவிஷ்டபம். அந்த பீடத்தை தரிசிப்பதன் மூலம் ஒரு மனிதன் ரஜசிலிருந்து விடுபடுகிறான். பானையில் பிறந்த முனிவரே, 3 ஓடைகள் அங்கு சங்கமிக்கின்றன. 3 பாவங்களை நீக்குகின்றன. அவை திரிலோச்சனத்தின் தெற்கே பாய்கின்றன. அதிகப்படியான மகிழ்ச்சியை தரும் சரஸ்வதி நதி, காளிந்தி நதி மற்றும் நர்மதை நதி ஆகியோர் லிங்கத்தை நேரடியாக நீராட்டுவதற்காக நீரோடைகளின் வடிவங்களை எடுக்கிறார்கள். கரங்களில் குடங்களுடன் கூடிய அந்த 3 நதிகளும் ஒரு நாளைக்கு 3 முறை மிகுந்த பிரகாசம் கொண்ட லிங்க திரிவிஷ்டபத்தில் நீராட்டுகின்றன. அனைத்து சுற்றுப்புறங்களிலும் தங்கள் பெயரிடப்பட்ட லிங்கங்கள் அவர்களால் நிறுவப்பட்டன. அவற்றை தரிசிப்பதன் மூலம் ஆண்கள் அவற்றில் புனித நீராடலின் பலனை பெறுவார்கள். சரஸ்வதீஸ்வர லிங்கம் திரிவிஷ்டபத்திற்கு தெற்கே உள்ளது. காணும் பொழுது அது சரஸ்வதி தேவியின் மண்டலத்தை ஒத்திருக்கிறது. தொடும்போது அது சோம்பலை நீக்குகிறது. யமுனேசா மேற்கில் உள்ளது. மனிதர்களால் பக்தியுடன் வழிபடப்பட்டால் அவர்கள் பாவிகளாக இருந்தாலும் அது யமலோகத்தில் விழுவதை தடுக்கிறது. திரிலோச்சனத்தின் கிழக்கே காணப்பட்டால் நர்மதேஷா சிறந்த நல்வாழ்வை அளிக்கிறது. அந்த லிங்கத்தை வணங்குவதன் மூலம் ஆண்கள் கருப்பையில் தங்குவதற்கான வாய்ப்பு தடுக்கப்படுகிறது. திரிவிஷ்டபத்திற்கு அருகில் உள்ள பிலிபிலா தீர்த்தத்தில் புனித நீராடி திரிலோச்சன லிங்கத்திற்கு வருகை தரும் பக்தர் மேலும் எதையும் நினைத்து புலம்ப வேண்டியதில்லை. திரிவிஷ்டப லிங்கத்தை நினைவு கூர்ந்தாலும் ஒரு மனிதன் திரிவிஷ்டபத்தின் சொர்க்கத்தில் இறைவனாக மாறுவான். அதை குறித்து ஒருவர் கவலை கொள்ளக்கூடாது. திரிவிஷ்டபத்திற்கு வருபவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி உலகத்தின் படைப்பாளர்களாக மாறுவார்கள். அவர்கள் மட்டுமே திருப்தியும் பாக்கியமும் பெற்றவர்கள். அவர்கள் மட்டுமே சிறந்த அறிவாற்றல் கொண்டவர்கள். ஆனந்த கானத்தில் உள்ள திரிவிஷ்டப லிங்கத்தை வணங்கினால் அந்த பக்தர்கள் 7 பிறவிகளில் இந்த பாவங்களிலிருந்து விடுபடுவார்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. தூய புத்தி உள்ளவர்கள் திரிலோச்சனத்தின் பெயரை கூட கேட்டிருந்தால், காசியில் திரிவிஷ்டபத்தை தரிசித்தால், பூமி முழுவதும் உள்ள அனைத்து லிங்கங்களையும் தரிசித்த பிறகு அடையும் பலனை பெறுவார். அவர் உடனடியாக அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவார். அவர் எந்த கர்ப்பத்திலும் மீண்டும் பிறக்க மாட்டார். அனைத்து தீர்த்தங்களிலும் நீராடியவராக கருதப்படுவார். யாகங்களுக்கு பின்னர் அனைத்து வேள்வி நீராடல்களையும் செய்தவர் அவர். பக்தர் பிலிபிலா தீர்த்தத்தில் வடக்கு நோக்கி ஓடும் நதியின் கங்கை நீரில் புனித நீராட வேண்டும். அங்கு அந்த மிகவும் புண்ணிய நதிகள் எப்போதும் தங்கும். ஒருவர் ஸ்ரார்த்தம் போன்றவற்றை செய்தால் அவர் கயையில் என்ன செய்வார்? பிலிபிலா தீர்த்தத்தில் புனித நீராடி அரிசி உருண்டைகளை வழங்கி திரிவிஷ்டப லிங்கத்தை தரிசிக்கும் பக்தர் கோடிக்கணக்கான தீர்த்தங்களின் பலனை பெறுவார். வேறெங்கும் பெற்ற பாவம் காசியை தரிசிக்கும் போது மறைந்துவிடும். காசியில் செய்த பாவம் பிசாச காட்டேரி தீய ஆவி நிலையை அளிக்கிறது. ஆனந்த கானத்தில் அறியாமையால் பாவம் செய்தால் அவர் திரிவிஷ்டப லிங்கத்தை தரிசிக்க வேண்டும். அவர் அந்த பாவத்திலிருந்து விடுபடுவார். ஆனந்த கானனம் பூமி முழுவதிலும் மிகச்சிறந்த இடமாகும். அங்கு அனைத்து தீர்த்தங்களும் உயர்ந்தவை. ஓங்காரத்தில் ஸ்தலம் இன்னும் உயர்ந்தது. திரிலோச்சனம் இறுதி ஸ்ரீயஸ் நலன் வடிவத்தில் உள்ளது. முக்தியின் பாதையை ஒளிரச் செய்யும் சிறந்த லிங்க ஓங்காரத்தை விட இது மிகவும் சிறந்தது. சூரியன் ஒளிர்வுகளில் சிறந்தது போல, காண தகுதியான விஷயங்களில் சந்திரன் சிறந்தது போல, திரிலோச்சன லிங்கமும் அனைத்து லிங்கங்களிலும் சிறந்தது. உயர்ந்த பேரின்பத்தின் ஒரே பொக்கிஷமான முக்தி திரிலோச்சன
வழிபாட்டாளர்களுக்கு எட்டாதது அல்ல. வாழ்நாள் முழுவதும் மற்ற லிங்கங்களை வழிபடுவதன் மூலம் திரிலோச்சனத்தை ஒரு முறை வழிபடுவதால் கிடைக்கும் நன்மையை அடைய இயலாது. காசியில் திரிலோச்சன லிங்கத்தை வழிபடும் சிறந்த புத்திசாலி நபர்களை 3 உலகங்களிலும் வசிப்பவர்கள் வழிபட வேண்டும். என்னுடைய தயவு. எல்லாவற்றையும் துறந்து பாசுபத விரதத்தை செய்த பிறகும் பெரிய பாவங்களை நீக்கும் பெரிய லிங்கம் பெயர் திரிவிஷ்டபம் புண்ணிய குவியலாக இருக்கும்போது மனிதர்கள் ஏன் பயப்பட வேண்டும்? பெரிய திரிலோச்சன லிங்கத்தை ஒரு முறையாவது வழிபடுவதன் மூலம் நூற்றுக்கணக்கான பிறவிகளில் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடலாம். இந்த பெரும் பாவிகளான அனைவரும் திரிலோச்சன லிங்கத்தை வணங்குவதன் மூலம் பாவங்களிலிருந்து விடுதலை பெறலாம். பிராமண கொலையாளி, மது அருந்துபவன், திருடன், குருவின் படுக்கையை அசுத்தப்படுத்துபவன், முந்தைய நபர்களுடன் பாவிகளுடன் ஒரு வருடம் தொடர்பு கொண்டு பெரும் பாவியாக மாறுபவன், மற்றொருவரின் மனைவியை சரீர பிரகாரமாக அணுகுபவன், மற்றவர்களுக்கு வன்முறையில் ஈடுபடுவதில் ஆர்வம் கொண்டவன், மற்றவர்களை வழக்கமாக நிந்திப்பவன், நம்பிக்கை துரோகம் செய்பவன், நன்றி கெட்டவன், கருவை அழிப்பவன், சூத்திர பெண்ணின் மையல் நாயகன், பெற்றோரையும் ஆசானையும் கைவிட்டவன், தீ வைத்தவன், விஷம் கொடுப்பவன், பசுவை கொல்பவன், பெண்ணை கொல்பவன், சூத்திர கொலையாளி, கன்னியை கொடுமைப்படுத்துபவன், கொடூரமானவன், அவதூறுகளில் ஈடுபடுபவன், சொந்த தர்மத்தை வெறுப்பவன், தணிக்கை செய்பவன், நாத்திகன், தொடர்ந்து பொய் சாட்சியம் அளிப்பவன், தடை செய்யப்பட்ட பொருட்களை உட்கொள்பவன், தடை செய்யப்பட்டவற்றை விற்பவன், சிவபெருமானை நிந்திப்பவனை தவிர மற்ற அனைவரும் திரிலோச்சன லிங்கத்தை வணங்குவதன் மூலம் பாவங்களிலிருந்து பரிகாரம் பெறுகிறார்கள். சிவனை நிந்திப்பதில் ஈடுபடும் ஒரு ஏமாற்றப்பட்ட முட்டாள் சைவ வேதங்களை நிந்திப்பவன், அவனுக்கு எந்த பரிகாரமும் இல்லை. அத்தகைய மீட்பை யாரும் எந்த வேதத்திலும் காணவில்லை. சிவபெருமானை நிந்திக்கும் செயலை செய்பவன் ஆன்மாவை கொல்பவன், 3 உலகங்களையும் கொல்பவன் என்று அறியப்பட வேண்டும். அவன் மிகவும் கீழ்த்தரமானவன். அவனிடம் பேசக்கூடாது. சிவபக்தர்களின் மத்தியில் சிவனை நிந்திப்பதில் ஈடுபடுபவர்கள் சூரியனும் சந்திரனும் பிரகாசிக்கும் வரை பயங்கரமான நரகத்தில் விழுவார்கள். சிவனை பின்பற்றுபவர்கள் முக்தியை விரும்புபவர்களால் காசியில் கவனமாக வணங்கப்பட வேண்டும். அவர்கள் வணங்கப்படும் போது கூட சிவபெருமான் சந்தேகத்திற்கு இடமின்றி மகிழ்ச்சி அடைகிறார். இங்கு செய்யப்பட்ட அனைத்து பாவங்களுக்கும் பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற விருப்பத்துடன் அதிகாரத்தில் நம்பிக்கை கொண்டவர்கள் பின்வரும் வார்த்தைகளை தயக்கமின்றி உச்சரிக்க வேண்டும். நீங்கள் ஒரு தொடக்கத்தை உருவாக்க விரும்பினால், நீங்கள் பாவங்களுக்கு பயப்படுகிறீர்கள் என்றால், வேதங்களின் அதிகாரத்தின் அடிப்படையில் எங்கள் வார்த்தைகள் உண்மை என்று நீங்கள் கருதினால், எல்லாவற்றையும் கைவிட்டு உங்கள் மனதை உறுதி செய்து விஸ்வேஸ்வரர் தானே இருக்கும் ஆனந்த கானனத்திற்கு செல்லுங்கள். மனிதர்கள் தங்களுக்குள் இவ்வளவு உறுதியான தீர்மானத்துடன் புனித தலத்திற்குள் நுழைந்தால் எந்த பாவ கூட்டமும் அவர்களை தொந்தரவு செய்யாது. மிகப்பெரிய புண்ணியம் அடையப்படுகிறது. பக்தர்கள் தங்கள் புனித நீரோடையான பிலிபிலா என்ற 3 நதிகளால் சேவை செய்யப்படும் பெரிய தீர்த்தத்தில் 3 கண்களை கொண்ட இறைவனின் கண்களின் பார்வையால் பெரும் பாவங்கள் வெளியேற்றப்பட்ட புனித தீர்த்தத்தில் தங்கள் புனித நீரோடையை எடுக்க வேண்டும். கிருஹ்ய சூத்திரங்களில் உள்ள விதிகளின்படி யாருக்கு லிபனேஷன்கள் வழங்கப்பட வேண்டுமோ அவர்களுக்கு அவர்கள் வழங்க வேண்டும். செலவு செய்வதில் எந்த நேர்மையும் இல்லாமல், ஆனால் அவர்களின் திறனுக்கு ஏற்ப பண பரிசுகளை வழங்க வேண்டும். அவர்கள் திரிவிஷ்டப லிங்கத்தை பார்வையிட்டு இனிமையான வாசனை திரவியங்கள், பல்வேறு வகையான மாலைகள், பஞ்சாமிர்தம், தூபங்கள், விளக்குகள், நெய்வேத்தியம், உணவுப் பொருட்கள், பிரசாதங்கள், ஆடைகள், ஆபரணங்கள், தேவையான வழிபாட்டு பொருட்கள், மணிகள், கண்ணாடிகள், சௌரிகள், பல்வேறு வண்ண கொடிகள் மற்றும் பதாகைகள், நடனங்கள், இசைக்கருவிகள், சிறந்த பாடல்கள், ஜபம், மகிழ்ச்சியான சுற்றுகள் மற்றும் சேட்டைகள் போன்ற அனைத்து தேவையான பொருட்களுடனும் மிகுந்த பக்தியுடன் அதை வணங்க வேண்டும். இவ்வாறு வணங்கிய பின்னர் அவர் நான் பாவங்களிலிருந்து விடுபட்டுள்ளேன் என்று கூற வேண்டும்.
பின்னர் அவர் பிராமணர்களிடம் பிரகடன உரையை செய்யுமாறு கேட்க வேண்டும். இதை செய்யும் ஒரு ஞானி உடனடியாக பாவமற்றவனாகி விடுவான். பின்னர் அவர் பஞ்சநாதத்தில் நீராடி பின்னர் மணிகர்ணிகா குளத்தில் ஸ்நானம் செய்ய வேண்டும், அதாவது நீராட வேண்டும். அதன் பிறகு அவர் விஸ்வேசரை வழிபட வேண்டும். இதன் மூலம் அவர் பெரும் புண்ணியத்தை அடைகிறார். இந்த பரிகார சடங்கு பெரும் பாவங்களை தூய்மைப்படுத்தும் ஒன்றாக குறிப்பிடப்படுகிறது. காசியின் மகத்துவத்தை குறைத்து மதிப்பிடும் ஒரு நாத்திகருக்கு இது குறிப்பிடக்கூடாது. இந்த மங்களகரமான பரிகார சடங்கை பண கொடைகளை வழங்குபவர் நரகத்திற்கு செல்கிறார். இது உண்மை. கலச பிறவியே பிரதோஷ நேரத்தில் 13வது சந்திர நாளின் அந்தி நேரத்தில் ஒரு பக்தர் திரிலோச்சன சன்னதியை 7 முறை சுற்றி வந்தால் அவர் பூமி முழுவதையும் முழுமையாக வலம் வந்த பிறகு பெறக்கூடிய புண்ணியத்தை அடைகிறார். ஒரு பக்தர் காசியில் திரிவிஷ்டப லிங்கத்தை பாம்பு கட்டி கொண்டு வேறு இடத்தில் இறந்துவிட்டால் அவர் அடுத்த பிறவியில் முக்தி அடைவார். மற்ற இடங்களில் அனைத்து லிங்கங்களிலும் புண்ணிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் திரிவிஷ்டபத்தில் இரவும் பகலும் மனிதர்களுக்கு சமமான புண்ணிய காலங்கள். லிங்கங்கள் அவற்றில் முதன்மையானது ஓங்காரம். பாவங்களை அழிக்க போதுமான சக்தி கொண்டவர்கள். ஆனால் அன்னை பார்வதி தேவியே திரிலோச்சனாவில் சக்தி மிகவும் தனித்துவமானது. அபர்ணா தேவியே இந்த லிங்கம் மற்ற அனைத்து லிங்கங்களையும் விட உயர்ந்தது என்பதற்கான காரணத்தை கேளுங்கள். நான் கூறுவேன், அதை செவிகளில் வைத்து கொள்ளுங்கள். முன்பு நான் யோகத்தில் மூழ்கியிருந்த போது இந்த பெரிய லிங்கம் பூமிக்கு அடியில் இருந்து 7 பாதாள உலகங்களையும் துளைத்து எனக்கு முன்னால் வெளிப்பட்டது. முன்பு நான் இந்த லிங்கத்தில் நன்கு மறைக்கப்பட்டிருந்தேன். கௌரி தேவியே, உனக்கு 3 விழிகளை கொடுத்தேன். நீ சிறந்த லிங்கத்தை கண்டாய். அப்போதிலிருந்து தேவர்கள், தேவி, இந்த லிங்கம் 3 உலகங்களுக்குள் வசிக்கும் மக்களால் திரிலோச்சனம் ஞான காட்சியை வழங்குபவர் என்று புகழப்படுகிறது. திரிலோச்சனத்தின் பக்தர்கள் அனைவரும் 3 விழிகளை கொண்டவர்கள். அவர்களின் உதவியாளர்கள். அவர்கள் உண்மையில் உயிருடன் இருக்கும்போது கூட முக்தி பெற்றவர்கள். மகேஷாணி, திரிலோச்சன லோகத்தின் மகத்துவத்தை யாரும் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. அது என்னால் மட்டுமே நன்கு மறைக்கப்பட்டுள்ளது. வைசாகத்தின் பிரகாசமான பாதியில் 3ஆம் நாளில் பிலிபலா சுழலில் பக்தர்கள் புனித நீராடி பக்தியுடன் விரதமிருந்து இரவில் விழித்திருக்க வேண்டும். காலையில் மீண்டும் அங்கேயே நீராடி திரிலோச்சனனை வணங்க வேண்டும். லிங்கத்தை வழிபட்ட பின்னர் தர்ம கடங்கள், அதாவது சமைத்த அரிசியால் நிரப்பப்பட்ட புண்ணியத்திற்காக வழங்கப்படும் பானைகள் மற்றும் பண பரிசுகளை வழங்க வேண்டும். அவர்கள் தங்கள் மூதாதையர்களை கருத்தில் கொண்டு மகிழ்ச்சியுடன் இதை செய்ய வேண்டும். தேவி, பின்னர் அவர்கள் சிவபக்தர்களின் துணையுடன் விரதத்தை முடிக்க வேண்டும். பின்னர் தங்கள் பூமிக்குரிய உடல்களை கைவிட்ட பிறகு தேவியே, அந்த புண்ணியத்தின் விளைவாக ஊர்வலங்கள் போன்றவற்றில் அவர்கள் எப்போதும் கணங்களாக மாறுவார்கள். தேவர்கள், மனிதர்கள் மற்றும் பெரிய அரவங்கள் தங்கள் உலக வாழ்க்கையில் பிறப்பை தொடர்ந்து இறப்பு திரிலோச்சன லிங்கத்தை காசியில் காணும் வரை மட்டுமே அலைகின்றன. கௌரி தேவியே, பிலிபிலா குளத்தில் நீராடிய பின்னர் ஒரு முறை திரிவிஷ்டபரை தரிசிப்பதன் மூலம் ஒரு உயிரினம் இங்குள்ள தாயின் மார்பகங்களை ஒருபோதும் உறிஞ்சுவதில்லை. அதாவது அது மோட்சத்தை பெறுகிறது. அழகான பெண்ணை, ஒவ்வொரு மாதமும் 8ஆம் மற்றும் 14ஆம் நாள்களில் அனைத்து தீர்த்தர்களும் பகவான் திரிவிஷ்டபரை காண வருகிறார்கள். திரிவிஷ்டபத்தின் தெற்கே உள்ள பிலிபிலாவின் நீரில் நீராடி ஒரு முறை சந்தியா பிரார்த்தனை செய்தால் ராஜசூயத்தை செய்த பலனை அடைவார்கள். அங்கேயே பாவங்களை அழிக்கும் பதோடகம் என்ற கிணறு உள்ளது. அதன் நீரை அருந்துவதால் மனிதன் மீண்டும் மனிதனாக பிறப்பதில்லை. அந்த லிங்கத்தின் பக்கத்தில் காணப்பட்டு தொடப்படுவதால் முக்தி அடையும் பல லிங்கங்கள் உள்ளன. சாந்தனு மன்னனால் நிறுவப்பட்ட சாந்தனவா லிங்கம் கங்கை நதிக்கரையில் நிறுவப்பட்டுள்ளது. உலக வாழ்வால் துன்பப்படும் ஒரு மனிதன் அதை கண்டு அமைதி அடைகிறான்.
முனிவரே, அதன் தெற்கே பீஷ்மேஷா என்ற பெரிய லிங்கம் உள்ளது. அது காணப்பட்டால் கலியோ காலனோ மரணமோ அல்லது காமமோ மனிதர்களை துன்புறுத்துவதில்லை. அதன் மேற்கில் துரோணேஷா என்று அழைக்கப்படும் பெரிய லிங்கம் உள்ளது. அந்த லிங்கத்தை வணங்குவதன் மூலம் துரோணாச்சாரியார் மீண்டும் ஒரு ஒளி வடிவத்தை எடுத்தார். அதன் முன் பெரும் புண்ணியத்தை அளிக்கும் அஸ்வத்தாமேஸ்வர லிங்கம் உள்ளது. அதன் வழிபாட்டின் காரணமாகவே துரோணாச்சாரியாரின் மகன் காலனுக்கு கூட பயப்படுவதில்லை. துரோணேசத்தின் வடமேற்கில் பெரிய பாலகிலேஸ்வர லிங்கம் உள்ளது. மிகுந்த நம்பிக்கையுடன் அதை காண்பதன் மூலம் அனைத்து யாகங்களையும் செய்த பலனை பெறலாம். அதன் இடது புறத்தில் வால்மீகேஸ்வரர் என்ற லிங்கம் காணப்படுகிறது. அதை காண்பதன் மூலம் வழிபடுவதன் மூலம் ஒரு மனிதன் அனைத்து துக்கங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இங்கே நடந்த மற்றொரு சம்பவத்தை நான் கூறுவேன். கலச பிறவியான முனிவரே, திருவிஷ்டபரின் மகத்துவத்தை பகவான் தேவிக்கு எடுத்துரைத்துள்ளார். 75ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.